குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு பிப்ரவரி மந்த் பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகங்களும் நிறைய மாற்றங்களோட ஒரே இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுடைய மகரத்திலிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதலாவதாக மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு டேட்ஸில் மாறுறாங்க. ஸோ எல்லா கிரகங்களும் மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால ஒவ்வொரு டேட்ஸ்லையும் ஒவ்வொருத்தர் மாறுறாங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி புதன் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறுறாங்க. பிப்ரவரி 6ஆம் தேதி மகரத்திலேருந்து சுக்கிரன் கும்பத்துக்கு மாறுறாரு. பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு மேலே சூரியன் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறுறாரு. பிப்ரவரி 24ஆம் தேதி செவ்வாய் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறாரு. ஸோ எல்லாருமே ஒரு பவர் பேக்டாக ஒவ்வொரு பாவத்துக்கு மாறும்போது பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிப்ரவரி மந்த் எல்லாமே மகரத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எந்தெந்த ராசிக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுறதுங்கிறது பார்க்கலாம். மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களுடைய 2026 பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மீன ராசிக்கு ராசியிலே இப்போ சனி இருக்கார். அது ஜென்ம சனியாக வேறு போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது என்னென்னா சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உடனே சளி பிடிச்சா அது உடனே போகாது. அதே மாதிரி தான் 4ஆம் இடத்துல குரு உட்காந்துட்ருக்காரு, வக்கரமாக இருக்கார். அப்போ என்ன அப்படின்னா வண்டி வாகனத்துலலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும். நீங்கள் எப்போவுமே நிதானித்து தான் போவீங்க. ஆனால் அதில் சிலதை கொஞ்சம் அடிப்படுறது அந்த மாதிரி எல்லாம் வரும். ஆனால் பயப்பட வேண்டாம், அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஆகாது. ஆனால் இந்த மாதிரியான சிறு சிறு இழப்பாறுகள் நடக்கும். ஜூனுக்கு அப்புறமா குரு 5ஆம் இடத்துல இருந்து பெரியவங்களோட ஆசீர்வாதம் 100% கிடைக்கும். உங்களுடைய பித்ருக்கள் சாபமெல்லாம் சரியாயிடும். அந்த இடத்துல குருவோட ஆசீர்வாதம் கிடைக்கும்போது பெரியவங்களோட ஆசீர்வாதமெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வரும்னே தெரியாது. பெரியவங்க எல்லாரும் உங்களை பார்த்தால் நீ ரொம்ப நல்லா இருப்பப்பா அப்படின்னு பிளஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட மீன ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி உயிர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனையிலும் நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்கள் மாறும்போது நல்லாயிருக்கும். எல்லாருமே 12ல் மறையும் போதும் நல்லாயிருக்கும். அண்ட் தேவையில்லாத கனவுகள் எல்லாமே இப்போ வரும். அந்த கனவுகள் எல்லாமே அது கனவோட தான் முடியும். நல்ல கடவுள் வழிபாடு ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில். 5ஆம் இடத்துல குரு வரைக்குமே 4ஆம் இருக்கிற குரு கொஞ்சம் சுகஸ்தானத்தை கெடுப்பார். 5ல் வரும்போது நல்ல தூக்கம், நிம்மதி எல்லாமே சரியாயிடும். நீங்கள் ஒரு புது முயற்சி பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜென்ம சனியில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா நிறைய பேர் கேட்டாங்க. ஜென்ம சனியில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா அது 100% பிரச்சனையும் இழுப்பறியும் எல்லாம் கொடுக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சொத்து விற்கக்கூடிய ஒரு தருணம் இந்த ஜென்ம சனியில் இருக்கும். ஸோ சனி பகவானோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்தாலே ஒரு உயிருக்கு நிகரான ஒரு இழப்புகளோ ஒரு விரயத்தையோ அவர் கொடுப்பார். ஏன்னா மனிதர்கள் யார் என்ன பண்ணுறாங்க எப்படிங்கிறத தெரிவிக்கக்கூடிய ஒரு தருணம் தான் சனியோட இன்ஃப்ளூயன்ஸ். அந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படின்னா, ஒரு இடம் விற்கிறது கையை விட்டு போயே ஆகணும். ஒரு சின்ன இடமா இருக்கட்டும், ஒரு வண்டி விற்கிறது, 2 வீலரோ ஒரு 4 வீலரோ மாற்றுறது. உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா இடம் இருந்துச்சுன்னா இடத்துல ஒரு மாற்றங்கள் கொடுப்பாரு, வீடு மாற்றத்தை கொடுப்பாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்மளோட மீன ராசி லக்னத்துக்கு கொடுப்பாங்க. ட்ராவலிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது ட்ராவலிங் கொடுத்துக்கிட்டே இருப்பார், தூக்கத்தையும் கெடுத்துருவார். அப்போ முடிந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவலிங்கில் நல்லா தூங்குற மாதிரி ஒரு பஸ்ஸில் போய் உட்காந்து ட்ராவலிங்கும் நடக்கணும், நமக்கு தூக்கமும் நடக்கணும், அந்த பாவத்தையும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்ன மாதிரியான வழிபாடுகள் அப்படின்னா, ஆஞ்சநேயரையும் சிவனையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சித்தர் வழிபாடும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இனி சித்தர் கோவிலுக்கு போய் உட்காந்துருங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. கரெக்டாக உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து எல்லாமே சரி செய்துக்கோங்க. இந்த 2026 உங்களுக்கு அருமையாக இருக்க போகுது.